ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பால் பாயசம் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யில் முந்திரியும் திராட்சையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம், அதையும் வறுத்துக்கலாம். இதை இப்போ தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் சேமியாவை போட்டு வறுக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்தது தான், நான் கம்மியாக வறுக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். இதில் சர்ச்சுலே பாருங்கள், இப்போ கொதிக்குது, பாலில் நல்லா அது வேகுது. இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்குறோம். அப்புறம் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன். இது ஒரு ஒரு ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். அந்த பால்லையே அது நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ பாயசத்துக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நான் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், எவ்வளோ திக்காக அழகாக கொதிச்சுக்கிட்டே இருக்குது. பாருங்கள், நம்ம பாயசம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க, சூடாக பாயசம் குடிக்க வரீங்களா? பாயசம் ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், கலர்ஃபுல்லான பாயசம் ரெடி ஆகிடுச்சி. இப்போ இந்த பாயசத்தில் இந்த ஏலக்காய்லாம் கிராம்பு 2 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதை மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா பிள்ளைங்க குடிக்கும்போது அவங்க வாயில் அப்படி கடிபட்டுரும் பார்த்தீங்களா? அதை மட்டும் எடுத்து